இருப்பான். அவனை பிடிக்க நாடினால், அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான். தண்டனை கொடுக்கும் வரைதான் அவனுக்கு இரக்கம். தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலேயே அவ்வளவுதான், அழிந்து விடுவான். இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய நாட்டில் நடந்த ஏதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று நபித்தோழர்களிடத்தில் கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார், இறைத்தூதர், ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக தட்டிவிட்டு அந்த பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டார்கள். கால் வழிக்கு அந்த பெண் கீழே விழுந்தவள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால், இறைத்தூதரே, அது எங்களை ஆச்சரியப்படுத்தியது. என்னை அநீதம் செய்தவனே, நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும், இறைவன் சிம்மாசனத்தை அமைப்பான். முதலாவவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான். நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும். அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் இருக்கும்போது உனக்கும் எனக்கும் நடந்த இந்த அநீதி அங்கே பேசப்படும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று சொன்னாள். அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது. இறைத்தூதர் சொன்னார்கள், அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னாள். பலமில்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும்போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும்போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியின் குரலை சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த பூமி முழுக்க நீதியால் நடக்கப்பட்டால், அது இறை மறுப்பாளர்கள் ஆட்சி செய்யப்பட்டால் கூட அந்த பூமி நடக்கும், அந்த பூமி இயங்கும். ஆனால் பூமி முழுக்க அநீதம் மேலோங்கிவிட்டால் அதை ஆட்சி செய்பவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் அந்த சமூகத்தை வழிநடத்த விடமாட்டான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள், அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய இருள்களில் மிக மிக அதிகமான இருளாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான், அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுவான். அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல், இன்னொன்று அநீதம் செய்தல். அநீதம் செய்பவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் நாடுவதை தான் விரும்பி நாடுகிறான், விரைவாக அவனுக்கு செய்வதை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா? நன்மைகளை சுமந்து வருவான், மூட்டைகளாக மலைகளாக நன்மைகளை சுமந்து வருவான். சுமந்து வரக்கூடியவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் நிற்பார்கள். அது ஒருவனுடைய குறையை பற்றி பேசியிருப்பான், ஒரு உரிமையை பறித்திருப்பான், செல்வத்தை சூறையாடி இருப்பான், மனதை காயப்படுத்தி இருப்பான், இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்து இருப்பான். அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து செய்யப்பட்டவர்களுக்கு இறைவன் வழங்குவான். எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவன் செய்த அந்த செயலுக்கு பகரமாக கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்திலே தூக்கி வீசுவான். நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் நீதி செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய இவன்தான் பரம ஏழை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இறைவன் பதில் கொடுப்பான் என்றால் அது அநீதம் செய்யப்பட்டவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரார்த்தனையில் ஒன்றை இணைப்பார்கள், யா அல்லாஹ், அநீதம் நான் செய்வதிலிருந்தும் எனக்கு அநீதம் செய்யப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நீதிக்கு மாற்றமாக நடத்தல் தான் அநீதம். எந்த ஒரு உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம். இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், இறைவன் கூறுவதாக, என் அடியார்களே, அன்போடு அழைத்து சொல்கிறான், என் அடியார்களே கேட்டுக்கொள்ளுங்கள், அநீதத்தை நான் என் மீது தடை செய்து கொண்டேன், உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன். ஃபலா ததாலமு, உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஒருபோதும் அநீதம் செய்யாதீர்கள். இறைவன் உங்களுக்கு அநீதம் செய்வதில்லை. ஆனால் நீங்கள் படைப்புகள் உங்களுக்கு எந்த உரிமையும் அநீதம் செய்வதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, அண்டை வீட்டாருக்கு, தெரிந்தவருக்கு, தெரியாதவருக்கு, உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்பவருக்கு, உங்களை மதத்தை சார்ந்து வாழாத எவருக்கும் ஒரு கடுகளவு கூட அநீதம் செய்து விடாதீர்கள். இறைவன் எந்த செயலையும் பொறுத்து கொள்வான். ஒரு மனிதனுடைய செயலில், அவனுடைய நன்மைகளில், அவன் செய்யக்கூடிய பாவங்களில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அநீதம் செய்யப்பட்டவன், நான் ஒருவனுக்கு அநீதம் செய்தவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டால்
அவ்வளவுதான். வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம். அடுத்த சமூக நீதியுடைய செய்தியோடு அடுத்த அமர்வில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.